நம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 6வது 7வது வசனத்தை நாம் வாசிப்போமாக. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலும் உங்கள் சிந்தனைகளிலும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, பரிசுத்த தகப்பனே, உடைய கிருபையுள்ள நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. ஏசப்பா, இந்த புதிய ஆண்டினுடைய இந்த முதல் வாரத்தில் தேவன் தாமே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும், உடைய சமாதானத்தை தந்தருளும். நீர் அவர்களோடு கூட பேசும்படி ஜெபிக்கிறோம். உடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உண்மையான உடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள, மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள, விடுதலை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு காட்ஸ் பீஸ் இன் யுவர் ஹார்ட்ஸ் அண்ட் மைண்ட்ஸ். உங்கள் இருதயங்களிலேயும் சிந்தனைகளிலேயும் தேவ சமாதானம். பரிசுத்த பவுல் ரோமாபுரியிலே அவர் ஒரு வீட்டு காவலிலே வைக்கப்பட்டிருந்த நேரத்தில் இந்த பிலிப்பி பட்டணத்தில் இருந்த சபைக்கு ஒரு நிருபத்தை எழுதி அனுப்புகிறார். அதில் அவர்களுக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னா, சந்தோஷம் என்ற வார்த்தை, சமாதானம் என்கிற வார்த்தை, கிறிஸ்து என்கிற வார்த்தை. இது அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தைகளாக இதில் இருக்கு. சந்தோஷமா இருங்கள் என்று 18 முறை சொல்றார். எத்தனை முறை சொல்றாரு? 18 முறை நீங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று சொல்கிறார். 40 முறை கிறிஸ்து என்கிற நாமத்தை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். இப்ப இதுக்கு காரணம் என்னன்னா, விசுவாசிகள் அநேக நேரங்களில கவலைப்படுகிறார்கள். விசுவாசிகள் என்ன செய்யறாங்க? கவலைப்படுகிறார்கள். அந்த கவலை நிமித்தம் அவருடைய சமாதானத்தை, சந்தோஷத்தை அவர்கள் இழந்து போகிறார்கள். ஆகவே பவுல் என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னா, விசுவாசிகள் கவலைப்படுவதனால அவர்கள் தங்களுடைய சந்தோஷத்தை, சமாதானத்தை இழந்து போகிறார்கள். அந்த கவலையிலிருந்து அவர்கள் விடுதலை பெற்று எப்பொழுதும் அவர்கள் சந்தோஷமாகவும் சமாதானமாக இருக்க முடியும். அந்த கவலையை மேற்கொள்வதற்கான வழியை நமக்கு இங்கே கற்றுத்தருகிறார். இப்போ சாத்தான் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னா, அவன் நம்முடைய சந்தோஷத்தை திருடக்கூடியவனா இருக்கிறான். எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? நம்முடைய சந்தோஷத்தை திருடக்கூடியவனா இருக்கிறான். ஆகவே விசுவாசிகள் எப்பொழுதும் விடுதலை பெற்று சமாதானத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் பவுலுடைய வாஞ்சை. அப்ப ஆண்டவருடைய விருப்பமும் அதான். கர்த்தருடைய விருப்பம் என்ன? நம்ம என்ன செய்யணும்னு சொல்றார் ஆண்டவர்? நம்ம என்ன செய்யணும்? நமக்கு விரோதமா வருகிற போராட்டங்களை, இப்படிப்பட்ட கவலைகளை நாம் மேற்கொள்ள வேணும், ஜெயிக்கணும். அதற்குரிய வழியை ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறார். அப்ப கவலைப்படும் போது நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தரை மறந்துடும். கவலை என்ன செய்கிறது? நம்ம கர்த்தரை மறக்க செய்கிறது. நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தரை மறவாமல் இருக்கணும்னா நம்முடைய கவலைப்படுவதை விட்டுட்டு கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். அப்ப முக்கியத்துவம் எதுக்கு நாம் கொடுக்கணும்னா, கவலைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, கர்த்தருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதுதான் பவுல் சொல்கிறார். அப்ப கர்த்தர் நமக்கு விடுதலை தருகிறவர். இயேசு எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? நமக்கு கவலையிலிருந்து விடுதலை தருகிறவரா இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், ஒருவன் கவலைப்படுகிறதுனால் அவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்ட முடியுமான்னு கேட்கிறார். முடியுமா? முடியாது. அப்ப கவலைப்படுகிறதுனால நாம் எதையும் சாதித்திட முடியாது. சூழ்நிலைகள் வரும், நமக்கு விரோதமான சூழ்நிலைகள் வரும், நமக்கு விரோதமான பலவீனங்கள் வரும், நமக்கு விரோதமான போராட்டங்கள் வரும், நமக்கு விரோதமான வியாதிகள் வரும். ஆனால் அந்த சூழ்நிலை நாம் கவலைப்படுவதை என்ன செய்யணும்? விட்டுட்டு நம்ம ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்து கர்த்தரை நோக்கி பார்க்கிற தேவ பிள்ளைகளாக நாம் இருக்கணும்னு கர்த்தர் சொல்றார். அப்ப கவலையினுடைய பின்விளைவுகள் என்னென்ன வருது அப்படின்னா,
கவலையினுடைய பின்விளைவு நம்ம சரீரத்துல அதிகமான பாதிப்பை கொண்டு வருது. தலைவலி வரும், அல்சர் வரும், பிபி வரும், கழுத்து வலி வரும், முதுகு வலி வரும். இப்படி போன்ற வியாதிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. என்ன பாஸ்டர், கவலைப்படுவதற்கும் வியாதிக்கு என்ன சம்பந்தம்? கண்டிப்பா உண்டு. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஒரினஸ் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு உங்க சரீரத்துல வியாதிகள் என்ன செய்யும்? பெருகும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? தைரியம் உள்ளவங்களா இருக்கணும், மகிழ்ச்சி உள்ளவங்களா இருக்கணும், ஜெயிக்கக்கூடியவங்களா இருக்கணும். இப்படிப்பட்டவங்களா மாறுக்கிறவங்கள அப்படி நீங்க இருந்தீங்கன்னா உங்கள் சரீரத்துல பலவீனங்கள் இருந்து கர்த்தர் உங்களுக்கு என்ன தருவார்? விடுதலை தருவார். உங்க உள்ளத்திலும் ஒரு சமாதானத்தை ஆண்டவர் தர அவர் வல்லவரா இருக்கிறார். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்கிறதான இந்த கவலையை நாம் விட்டுவிட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் விசுவாசத்தை நாம் கையில் எடுக்கணும். விசுவாசத்தை ஆண்டவர் நோக்கி நாம் விசுவாசிக்க செய்யணும். டாக்டர் வால்டர் ஹெர்வர்ட் அப்படின்றவர் என்ன சொல்றார் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை குறித்து ஜனங்கள் கவலைப்படுகிற காரியத்துல வெறும் 8% காரியங்கள் தான் நியாயமா கவலைப்பட வேண்டிய ஒரு காரியம். ஆனா மற்ற 92% கவலைகள் எல்லாமே எப்பவுமே நடக்காத ஒரு சம்பவம், கற்பனையில அவர்கள் காண்கிற ஒரு சம்பவம். சொல்லுங்க, எப்படி மனுஷங்க பயப்படுறாங்க, கவலைப்படுறாங்க? எதுக்காக கவலைப்படுறாங்களா? நியாயமான காரணம் 8% தான். மீதி 92% காரணங்கள் என்ன? எப்படிப்பட்ட காரணங்கள் அப்படின்னா, சொல்லுங்க, எப்படிப்பட்ட காரணம்? நடக்காத ஒண்ணு குறித்து கவலைப்படுறது, கற்பனையில பயப்படுறது. இது நடந்துருமா, அது நடந்துருமா, இப்படி ஆயிடுமா, அப்படி ஆயிடுமா. நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சொல்றாரு. அப்போ ஒருபோதும் நடந்துராத காரணத்துல நீங்க யோசித்து நீங்க பயப்படாதீங்க. அப்போ உங்க மனது தான் மிக முக்கியம். உங்க மனதுல நீங்க என்ன செய்யணும்? இப்படிப்பட்ட கற்பனைகளை விட்டுணும். நடக்காத ஒன்றை குறித்து பயப்படுகிறத விட்டுணும். அடுத்து கற்பனையில நீங்க யோசிக்கிறீங்க பாருங்க, இப்படி நடந்துருமா, அப்படி நடந்துருமா, எப்படி ஆயிடும், அந்த கற்பனையில் இருந்து நீங்க வெளியே வரணும். இப்போ சொல்றாரு, இப்படிப்பட்ட கற்பனை நடக்காத ஒன்றை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, 4வது வசனத்துல, 4வது அதிகாரம் 7வது வசனம், பிலிப்பியர் 4:7. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலேயும் உங்கள் சிந்தனைகளிலேயும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். 2 இடங்கள்ல நம்ம கவலைய வருது. ஒண்ணு நம்முடைய இருதயத்துல வருது, இன்னொன்னு நம்முடைய மனதுல வருது. இருதயத்துல என்ன வருது? உணர்வு வருது, பயம். கவலை, பயம் எங்க வருது? இருதயத்துல உணர்வு, ஃபீலிங்ஸ். மனதுல என்ன வருது? தவறான யோசனைகள் வருது, கற்பனை வருது, நடந்துடாத ஒரு சம்பவத்தை குறித்து அது என்ன செய்யுது? யோசிக்குது. அதனாலதான் சிலர் கனவுல அலறுவாங்க, இரவு நேரத்துல கனவுல பயப்படுவாங்க. ஏன் பயப்படுறாங்க சொல்லுங்க? அவங்க மனதினுடைய யோசனைகள் பயப்படும்படியான சம்பவங்களே அவங்க யோசிக்கிறாங்க. அதனால அவங்களுடைய மனதில் பயம் இருக்கிறதுனால தூங்கும்போது என்ன செய்யுது? சப்கான்சியன்ஸ்ல போய் தூங்கிட்டு இருந்தாலும் அது சும்மா விடாம கனவுல வந்து என்ன செய்யுது? நிஜமாக நடந்தது போல பயம் இருக்குது. இப்ப நம்ம மனது ஆரோக்கியமா இருக்குன்னா என்ன செய்யணும்? 3 காரியத்தை செய்ய சொல்றார். சரியான ஜெபம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன சொல்றாரு பாருங்க, பவுல் நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் இதுல. நம்முடைய மனதுல, நம்முடைய உள்ளத்துல சமாதானம் வேணும், சந்தோஷம் வேணும் அப்படின்னா 3 காரியத்தை செய்யணும். 1வது, சரியான ஜெபம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். 2வது, சரியான சிந்தனை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும், ரைட் பிரேயர். அடுத்து சொல்றாரு ரைட் தாட், நல்ல யோசனை, நல்ல சரியான சிந்தனை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். அடுத்து சரியான வாழ்க்கை வாழணும், ரைச்சஸ் லிவிங், சரியான ஒரு வாழ்க்கை வாழணும். அவன் கவலையை மேற்கொள்ள இந்த 3 வழிகளை பவுல் இந்த வசனத்தின் மூலம் சொல்றார். பவுல் தன்னுடைய அனுபவத்திலிருந்து இந்த வார்த்தைகளை அவர் எழுதுறார். சும்மா ஏதோ சைக்காலஜி எழுதுற மாதிரியோ அல்லது ஏதோ ஒரு மேதைகள், தத்துவ ஞானிகள் எழுதுற மாதிரி எழுதல. உண்மையான ஆவிக்குரிய அனுபவத்தை அவர் இங்க எழுதுகிறார். பாருங்க, சரியான ஜெபம். 1வது 4வது அதிகாரம் 6வது 7வது வசனத்துல வாசிப்போம். அங்க மறுபடியும் வாசிப்போம் நம்ம 4, 6, 7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், என்ன சொல்ற? முதல்ல என்ன சொல்றாரு பாருங்க, முதல் வார்த்தை என்ன சொல்றாரு? ஒன்றுக்கும் நீ கவலைப்படாத.
குறைவுகளை நினைச்சோ, பலவீனங்களை நினைச்சோ, படிப்பு குறித்தோ, எதிர்காலத்தை குறித்தோ, உங்கள் தேவையை குறித்தோ நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும், நீங்க எதெல்லாம் பயப்படுறீங்களோ, எதெல்லாம் கவலைப்படுகிறீங்களோ எல்லாவற்றையும், உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க, ஜெபம் பண்ணுங்கன்றார். அப்ப நமக்கு நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் நமக்கு விடுதலை தரக்கூடிய, தீர்வை தரக்கூடிய ஒரு கர்த்தர் நமக்கு உண்டு. அல்லேலூயா. நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவர், நம்முடைய கஷ்டத்திலிருந்து நமக்கு விடுதலை தரக்கூடியவர், நம் குறைகளை நிறைவாக்கக்கூடியவர், நம்முடைய வியாதியை சுகமாக்கக்கூடியவர், நம்முடைய படிப்பு, வேலைகளை, தொழில்களை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு கர்த்தர் நமக்கு உண்டு. நீங்க ஒன்றுக்கு கவலைப்படாமல் நீங்கள் ஸ்தோத்திரத்தோட ஜெபத்துல நீங்கள் அவருக்கு தெரிய பண்ணுங்க. அப்ப ஸ்தோத்திரம் செலுத்துங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ரிக்வெஸ்ட் அண்ட் சப்ளிகேஷன் ரெண்டு சொல்றார் பவுல். உங்கள் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்து, கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க. இப்ப நம்ம பெரிய பிரச்சனை வந்தாதான் நம்ம ஆண்டவர்கிட்ட ஓடியாரோம், இயேசுவே எனக்கு நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு. ஆனா சின்ன காரியத்துக்காக நம்ம ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய தேவை ₹1 இருந்தாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். ₹1,00,000 தேவையா இருந்தாலும் ஜெபம் பண்ணணும். உண்மைதானே? ₹1 தானே பரவாயில்ல அப்படின்னு நம்ம விட்டுட்டோம்னா அந்த பழக்கங்கள் நம்மளை என்ன செய்யுது? தொடர்ந்து ஆண்டவரை நம்ப முடியாதபடி செஞ்சிடும். இப்போ உங்க பிள்ளைங்க ஓடிடுறாங்க, எனக்கு பென்சில் இல்லை, எனக்கு பேனா இல்லை, எனக்கு நோட் புக் இல்லைன்னா நீங்க உடனே என்ன செய்வீங்க? வாங்கிட்டு வந்து கொடுத்துருவீங்க. அவங்களுக்கு ஜெபம் வருமா? சொல்லுங்க, ஜெபம் வருமா? நீங்க என்ன சொல்லித்தரணும்? ஆரம்பத்திலேயே உங்கள் தேவைக்காக நீங்க ஜெபிக்கணும்னு சொல்லித்தரணும். வசனம் சொல்லுது, அன்றாடம் இன்று எங்களுக்கு தேவையான ஆகாரத்தை இன்று எங்களுக்கு இன்றைக்கு தேவையான உணவுக்காக நம்மளை ஜெபிக்க சொல்லி இருக்கிறார். ஆண்டவரை இன்றைக்குள்ள தேவைகளை எங்களுக்கு சந்தியும் கேட்கணும். இன்றைய பிரச்சனைகளை தீர்த்து எங்களுக்கு விடுதலை தாங்கன்னு கேட்கணும். நம்ம என்ன சந்திக்க போறோம் நமக்கு தெரியாது. இன்றைக்கு நம்ம எப்படிப்பட்ட மக்களை சந்திக்க போறோம், என்ன பிரச்சனை சந்திக்க போறோம் நமக்கு தெரியாது. ஆனா நம்ம அதுக்காக ஆயத்தப்படணும், நம்முடைய மனதை ஆயத்தப்படணும். அதிர்ச்சியான ஒரு சம்பவத்தை கேட்கும் போது நம்முடைய இருதயம் பயப்படாம கலங்காம தைரியமா இருக்கும்படிக்கு நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தணும், நம்முடைய மனதை ஆயத்தப்படுத்தணும். அப்ப நாம என்ன செய்யணும்? முதலாவது ஜெபித்து தேவ சமூகத்துல நம்ம பழகணும். ஜெபித்து ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்துங்க. வசனம் சொல்லுது, என்ன சொல்றாரு? ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்துங்க. முதலாவது நம்முடைய விருப்பப்படி, நம்ம சொந்த மனதின்படி செயல்படுவதை நம்ம நிறுத்தணும். முதலாவது நம்ம அதை எங்க சொல்லணும்ன்றார் ஆண்டவர். ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லிட்டு செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்ம கூட இருப்பார். அந்த பிரச்சனையில வரும்பொழுது கர்த்தர் நமக்கு விடுதலை தந்து ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனத்தை சொல்றார். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். சொல்லுங்க, நம்ம கவலைகளை எங்க வைக்கணும்? ஏசப்பா மேல வைக்க சொல்றாரு. அவர் மேல வைத்திருங்க. ஏன் அவர் மேல வைக்கணும்? அவர் தான் நம்மளை விசாரிக்கிறவர். அல்லேலூயா. இயேசு என்ன எப்படிப்பட்டவருங்க? அவர் நம்மை விசாரிக்கிறவர். அப்ப நம்மளை விசாரிக்கிறவரானபடியால், அப்ப நம்மளை விசாரிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். அதுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். நம்ம மேல அக்கறை உள்ளவர், நம்முடைய தேவையின் மீது அக்கறை உள்ளவர், நம்முடைய நெருக்கத்தின் பிரச்சனைகள் மீது அக்கறை உள்ளவராக அவராக வந்து வாலண்டரியா வந்து செய்யறார். இப்போ ஒரு பிள்ளை அழுதுகிட்டே இருக்குது, அம்மா பார்த்துட்டு நல்லா அழு, நல்லா அழு, இன்னும் கொஞ்சம் கூட அழுன்னு சொல்லுவாங்களா? என்ன செய்வாங்க? ஓடியாந்து அவன் கண்ணை தொடச்சி அவனை தட்டி கொடுத்து, என்னப்பா ஆச்சு, ஏன் பயப்படுற, என்ன அழற, என்ன காரணம் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? அதே மாதிரி தான் ஆண்டவர். விசாரிக்கிறவன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலை வழியா போகும்போது ஆண்டவரே வாலண்டரியா வந்து நம்மோடு கூட பேசுகிறவராக, நம்மளை தேற்றுகிறவராக, தைரியப்படுத்துகிறவராக, உற்சாகப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதுதான் நம்மளை விசாரிக்கிற தேவன். அப்ப அப்படிப்பட்ட ஒரு கடவுள் நம்ம மேல அக்கறை உள்ள ஒரு ஆண்டவர் இருக்கும்போது உங்கள் கவலைகள், பாரங்கள் எல்லாம் அவர் மேல வச்சிடுங்கன்னு சொல்றார். நீ சுமந்துட்டு இருக்காதன்றார். சொல்லுங்க, நீங்க சுமக்காதீங்க, உங்க கவலை பாரத்தையும் நீங்க சுமக்காதீங்க, அவர் மேல வைத்திடுங்க. அவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். அவர் யெகோவா ஈரே. சொல்லுங்க, அவர் என்ன செய்வார்? எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்துல 6வது அதிகாரம்
1 to 10 வசனங்கள் இருக்குது. 1 முதல் 10 வசனங்கள் வரைக்கும் நீங்க வீடுகளில் போய் வாசிங்க. நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்லிடுறேன் அங்க என்ன நடந்தது. தானியேல் மேல ஒரு குற்றத்தை சுமத்த அந்த நாட்டில் இருக்கிற ஆட்கள் என்ன செய்கிறாங்கன்னா, கல்தேயர்கள் முயற்சி பண்றாங்க. அவர்கிட்ட எந்த குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியல. அப்ப இப்ப அவர் செய்கிற வேலை என்னன்னு பார்த்தாங்க. அவர் தினம் 3 வேளை ஜெபம் பண்ணி வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் தினம் 3 வேளை ஜெபம் பண்ணி வந்தார். நீங்க உங்க வாழ்க்கையில தினம் ஜெபிக்கிற பழக்கம் உண்டா? தினமும் ஜெபிக்கிற பழக்கம் உண்டா? அப்படி இல்லைன்னா அந்த பழக்கத்தை உருவாக்கி கொள்ளுங்க. தானியேல் தினம் 3 வேளை ஜெபம் பண்ணினார். அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல இந்த ஜெபத்தை வைத்தே இவரை குற்றத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி என்ன செய்யறாங்க, ராஜா கிட்ட போய் அந்த கல்தையர்கள் மிக தந்திரமான ஒரு காரியத்தை சொல்லி, ஐயா உண்மை தவிர 30 நாளும் வேற யாருக்கிட்டையும் வேண்டுதல் விண்ணப்பம் செய்யக்கூடாது, அப்படி செய்யறவங்களுக்கு சிங்கக்கோயில தூக்கி போடணும் அப்படின்னு சொன்ன உடனே ராஜாவுக்கு ஒரு பெருமை வந்துட்டு, பரவாயில்லையே நம்ம கிட்ட தான் வந்து எல்லா பிரச்சனையும் சொல்லி ஜனங்கள் என்ன செய்யணும், பிரச்சனையை தீர்த்துக்கணும் போது நம்மளை கடவுளாகிட்டான்னும் போது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, சரி அவரும் கையெழுத்து வச்சுட்டார், கையெழுத்து போட்டார். இப்ப இந்த சட்டம் அமலுக்கு வந்துட்டு அதே அரண்மனையில் இருக்கக்கூடிய பிரதானிகள்ல தலைவனாகிய இந்த தானியேலுக்கும் விஷயம் வந்துட்டு, இப்ப இவருக்கு புரிஞ்சிட்டு நம்மளை வச்சுதான் இவனுங்க என்ன செய்யறாங்க, நம்மளை டார்கெட் பண்ணி தான் இவனுங்க இந்த சட்டத்தை கொண்டு வந்துக்கிறான்னு அவர் தெரிஞ்சு போச்சு. ஆனா அவர் பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று தெரிந்தும் தானியேல் மறுபடியும் போய் ஜெபம் பண்றார். 3 வேளையும் தினம் ஜெபம் பண்ணார். அல்லேலூயா. இப்ப அவரை கையும் மெய்யுமாக பிடிச்சிட்டாங்க. வந்து அவர் ஜெபம் பண்ற நேரத்துல வந்து கைது பண்ணிட்டாங்க. ராஜாவுக்கு முன்னால கொண்டு போய் நிறுத்துறாங்க. தானியேலே நீ ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏன் ஜெபம் பண்ண? ஜெபம் பண்ணியா? ஆமா ஜெபம் பண்ண. யார்கிட்ட ஜெபம் பண்ண? எங்கள் யெகோவா தேவனிடத்துல ஜெபம் பண்ண. ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது. சட்டம் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் கடவுள் நோக்கி நான் ஜெபம் பண்ணேன். இப்ப அதுக்குரிய தண்டனை என்னன்னு தெரியுமா? தெரியும். சிங்க கோயில தூக்கி போடுவாங்க. தண்டனை நிறைவேற்றட்டோம்னு சொல்லி என்ன செய்யிட்டார், ராஜாவும் உத்தரவு போட்டார். சாயங்காலம் வந்தது. சாயங்கால நேரத்துல அந்த சிங்கங்கள் கிட்டத்தட்ட பல நாட்களாக அது பட்டினி போட்டு, இப்ப அந்த பட்டினி நேரத்துல சிங்க கோயில கொண்டு போய் என்ன செய்யறாங்க, தானியேலை தூக்கி போடுறாங்க. தூக்கி கொண்டு போய் போட்டுட்டு அந்த குகையை மூடிட்டான். என்ன நடந்திருக்கும் நீங்க சொல்லுங்க? கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதான் அந்த அம்மா சொல்றாங்க, ரொம்ப அருமையா சொன்னாங்க, கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனா அது நடக்கல. ஆண்டவர் தன்னுடைய தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாய்களை கட்டி போட்டார். அல்லேலூயா. அப்ப பிரச்சனை, அவன் உயிரை கொல்லக்கூடிய பிரச்சனை அவனுக்கு விரோதமா வந்தாலும் அவன் பயப்படாம இருந்தார். தானியேல் ஏன் பயப்படாம இருந்தார் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் தினந்தோறும் ஜெபித்த ஜெபம், கர்த்தரை நோக்கி ஜெபித்த அந்த ஜெபம். திடீரென்று ஜெபம் பண்ண வரல தானியேல். திடீர்னு கடவுளை கூப்பிடல. ஆபத்து நேரத்துல தினந்தோறும் அவர் கேட்டுட்டே இருந்தார், ஆண்டவரே உங்களுடைய உதவிக்காக உண்மை நோக்கி பார்க்கிறேன், உங்களுடைய தயவிற்காக உங்களுடைய கிருபைக்காக நோக்கி பார்க்கிறேன், எனக்கு விரோதமா வருகிற எல்லா பொல்லாத காரியத்திலிருந்தும் நீர் என்னை காப்பாற்றும், விடுதலை தாரும். தினந்தோறும் ஜெபம் பண்ண. நீங்க ஜெபம் பண்றீங்களா? அப்படி ஜெபம் பண்ணுங்களே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்க வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு விரோதமா எத்தனை சதி திட்டம், எத்தனை பிரச்சனை, உங்களை பாய்க்கிறவங்க, வெறுக்கிறவங்க, உங்களை போட்டு கொடுக்குறவங்க நிறைய பேர் இருப்பான். நீங்க ஜெபம் பண்ணும். படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, அக்கப்பக்கத்துல எல்லாம் நமக்கு விரோதமா இருக்கும்போது நீங்க என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். இயேசுவே நீர் விடுதலை தாரும், என்னை காத்துக்கொள்ளும் அப்படின்னு தொடர்ந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய உதவி வந்துட்டே இருக்கும். இப்ப பார்க்க பிரச்சனை பெரிதா வான உடனே தானியேல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெபிக்கல. ஏன் அப்படின்னா ஏற்கனவே அவர் ஜெபம் பண்ணி இருக்கிறார். கர்த்தர் என்னை இப்படிப்பட்ட சோதனையிலிருந்து என்னை காக்க வல்லவராக இருக்கிறார் என்பது அவருடைய விசுவாசமா இருந்தது. சிங்க குகையில போடும்போது அவர் பயப்படாம இருந்தார். பாருங்க, அவர் உள்ள போய் விழுந்த உடனே கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அந்த சிங்கங்களின் வாய்கள் எல்லாம் கர்த்தர் கட்டி போட்டார். இரவு முழுவதும் சிங்கங்கள் அவர் வேடிக்கை பார்த்துட்டு. ஒன்ன ராஜாவுக்கு தூக்கம் வரல. ஒரு நல்ல மனுஷனை, தப்பு செய்யாத ஒரு மனுஷனை கொண்டு போய் என்ன செய்யிட்டோம், நம்ம தண்டிச்சிட்டோமே அப்படின்னு அவருடைய மனசு வேதனை அடைஞ்சதுனால இரவு முழுவதும் அந்த ராஜாவுக்கு தூக்கம் வரல. அப்ப ராஜா புரிஞ்சிட்டாரு, இவனுங்க சதி பண்ணி தான் என்ன செஞ்சிருக்காங்க, இந்த தானியேலை சதி பண்ணி தான் உள்ள போட்டிருக்காங்க தெரிஞ்சு காலையில ஓடி வராரு ராஜா. விடியற் காலத்துல சூரியன் உதிக்கும் போது எழுந்து படுக்கை விட்டு எழுந்த உடனே முதல்ல எங்க தான் வராரு, தானியேலுடைய சிங்க கோகைன்னு வந்து கத்துறாரு, ஜீவனுள்ள தேவனை ஆராதித்த தானியேலே
உன் தேவன் உன்னை விடுவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று கேட்கும்போது உள்ள இருந்து ஒரு சத்தம் வருது, ராஜாவே நீ வாழ்க. அல்லேலூயா சொல்லுங்க, ராஜாவே நீ வாழ்க. இப்ப தானியேலுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த சட்டத்தை போட்டவர் ராஜா கிடையாது, ராஜா ரொம்ப நல்ல மனுஷன், அவர் நம்மளுக்கு எந்த தீங்கு செய்யல, தீங்கு செய்துங்க அவங்க தான் தெரிஞ்சுட்டார். உடனே ராஜா என்ன சொன்னார், ஆட்களை கூப்பிட்டு சிங்கத்தின் குகையிலிருந்து தானியேலை வெளியே எடுக்க சொன்னார். வெளியே வந்துட்டாங்க. இப்போ இந்த சட்டம் போட்டான் பாருங்க, அவனுங்களெல்லாம் குடும்பமாக வர சொன்னார். வாங்கப்பா உங்களுக்கு ஒரு பெரிய விருந்து இருக்குது வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு, எவ்வளோ துணிச்சல் தான் நீங்கள் என்ன செஞ்சீங்க, இவருக்கு விரோதமாக சட்டம் போட்டீங்கன்னு சொல்லி குடும்பமாக தூக்கி செஞ்சு கோயில போட்டாங்க. வசனம் சொல்லுது, அவர்கள் கீழே போய் விழத்துக்குள்ள அந்த சிங்கங்க அவங்களுடைய எலும்பு நொறுக்கிச்சான். அந்த அளவுக்கு ஆண்டவர் அந்த சிங்கத்துக்குரிய பலம் எவ்வளவு பார்த்தீங்களா, அதை அப்படியே எகிரி கேட்ச் பண்ணிடும். அப்போ அந்த அளவுக்கு மேலேயே அவங்களுடைய எலும்புகள்லாம் நொறுக்கி கீழே வந்து அதுங்களுக்கு பெரிய விருந்து நடந்தது அன்னைக்கு. அப்ப தானியேலுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, தினந்தோறும் ஆண்டவருடைய உதவியும் ஒத்தாசையும் நாம் தேடணும். நம்முடைய கவலை பாரங்கள் எல்லாம் அவர் மேல வச்சிடணும். அவர் பெரிய பொசிஷன்ல இருந்தார். தானியேல் சாதாரணமான பொசிஷன் இல்லை. அவர் ஒரு பிரதம மந்திரி மாதிரி அந்த நாட்டுக்கு, அந்த தேசத்துல 120க்கு மேற்பட்ட தேசங்களுக்கு அவர் ஆட்சி செய்து வந்தான் அந்த நாட்கள்ல கல்தேயர்கள். அப்ப அந்த அரண்மனையில எல்லா பொருளாதாரத்தையும் விசாரிக்கக்கூடியவராக இருந்தார். அவ்வளவு பணிகள் மத்தியிலும் அவர் ஜெபம் பண்ணினார், கர்த்தரை தேடினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன சொல்றோம், எனக்கு நேரம் இல்லை ஜெபம் பண்ண, எனக்கு நேரம் இல்லை. நம்ம சொல்ற ஒரு வார்த்தை என்ன சொல்லுங்க, ஜெபிக்க எல்லாருக்குமே 24 மணி நேரம் தாங்க. சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான். ஜெபம் பண்ண நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்க, ஜெபிக்க நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்க, ஜெபிங்க. 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று இயேசு கேட்டார். இயேசு என்ன கேட்டாருங்க, எவ்வளவு நேரம்? 1 hour. அப்போ 1 மணி நேரம் ஒதுக்குங்களா நீங்க உங்களுடைய 24 மணி நேரத்தை ஷெட்யூல்ல? 1 மணி நேரம் நீங்க ஜெபத்துக்குன்னு ஒரு நாள் நேரத்தை ஒதுக்குங்க. ஒதுக்கி நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, நிச்சயமா கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்பார். நீங்க கவலை இல்லாம வாழலாம், நீங்க பாரம் இல்லாம வாழலாம். உங்க பாரத்தை கவலை நீங்க சுமக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் தேவைன்னா கூட கர்த்தர் உதவி செய்ய ஆயத்தமா இருப்பார். உங்களுக்கு உணவு அடுத்த வேலை உணவு இல்லைன்னா அடுத்த வேலை உணவு கர்த்தர் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தருவார். உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். உங்கள் சரீரத்துல ரொம்ப கஷ்டப்படுறீங்களா, ஆண்டவர் விடுதலை தருவார். ஸோ தொடர்ந்து ஏசப்பாவுடைய உதவியும் ஒத்தாசையும் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே சரியான ஒரு ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், காணப்படணும். கருத்தாய் நம்ம ஜெபிக்க பழகணும். யாக்கோபு எழுதின நிருபத்துல நம்ம வாசிக்கும் போது அங்கே எலியாவை குறித்து சொல்லுகிறார். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் அவன் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். எப்படி ஜெபம் பண்ணானா சொல்லுங்க, எப்படி ஜெபம் பண்ணா? அப்ப நம்மளும் கருத்தாய் ஜெபம் பண்ணணும். சும்மா வள குழன்னு எல்லாத்தையும் நேரத்தை போக்குறதுக்காக ஜெபிக்க கூடாது. ரெண்டாவது காரியத்தை பார்க்கிறோம். ரெண்டாவது காரியத்தை பார்க்கும்போது முதலாவது பார்த்தோம் சரியான ஜெபம், ரெண்டாவது சரியான சிந்தனை. 4ஆம் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 8வது வசனம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்கள். அப்படின்னா உங்க சிந்தனை எப்படிப்பட்ட சிந்தனையா இருக்கணும்? பாசிட்டிவ் திங்கரா இருக்கணும். நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? பாசிட்டிவ் திங்கர். நீங்க நேர்மறையான ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்கக்கூடிய தேவ பிள்ளைகளாக நீங்க இருந்தீங்கன்னா உங்கள் இருதயத்துல சமாதானம் நிலைத்திருக்கும். அப்ப நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்குள்ள வரும், எதிர்மறையான சிந்தனை உங்களுக்குள்ள வரும், தோல்வி பயம் வரும், மரண பயம் வரும், அல்லது வேற ஏதாவது குறைவை நினைச்சு கடனை நினைச்சு ஒரு பயம் வரும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல நீங்க உங்களுக்குள்ள விசுவாசம், இந்த விசுவாசத்து சிந்தனையினால, ஆவிக்குரிய சிந்தனையினால உங்கள் இருதயத்தை என்ன செய்யணும், நிரப்பணும்னு சொல்றார். இப்படிப்பட்ட சிந்தையால நிரப்பணும். இப்ப பாருங்க, பவுல் சொல்றார் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, நாம் சிந்திக்கிற எந்த சிந்தனையும் எந்த எண்ணத்தையும்
கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய பண்ணணும்னு சொல்றார். தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கணும். அப்ப பாத்தீங்களா, எண்ணம் நம்ம மனம் போல சிந்தனைக்குள்ள நம்ம போயிடக்கூடாது. மனம் போன்ற சிந்தனைக்குள்ள நம்ம போயிடக்கூடாது. நம்ம எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் அவைகளை சிறைப்படுத்துறவர்களா இருக்கணும்னு சொல்றேன். அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணணும். நம்முடைய சிந்தனை நம்ம என்ன செய்யணும்? கண்ட்ரோல் பண்ணணும். நெகட்டிவ் தாட்ஸ் வருதுன்னா நீ தோத்து போயிடுவ, உனக்கு இப்படி ஆயிடும், உனக்கு அப்படி ஆயிடும் அப்படின்னு ஏதாவது ஒரு எதிர்மறையான சிந்தனை வந்துச்சுன்னா உடனே நீங்க உங்க சிந்தனை என்ன செய்யணும்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அதை சிறைப்படுத்தி கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கணும், வார்த்தைகளை விசுவாசிக்கணும். உடனடியாக வேதத்தை எடுத்து நல்ல அதிக வசனங்களை வாசித்து உங்க விசுவாசத்தை என்ன செய்யணும்? நீங்க பலப்படுத்தணும். அப்போ நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறையான சிந்தனைகளை ஜெயிக்க ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார்? கிருபை செய்வார். ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வார். அப்ப பவுல் பாருங்க, அவருக்கும் பல விதமான எதிர்மறையான சிந்தனைகள் வந்தது. ஆனா பவுல் இப்படிப்பட்ட சிந்தனைகளை கிறிஸ்துவுக்குள்ளாக அவைகளை என்ன செய்தார்? கீழ்ப்படுத்தி சிறைப்படுத்தின அவருக்குள்ள விசுவாசம் பெருகிட்டு கர்த்தர் நிச்சயமாக என்னை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஆண்டவர் உடனே பவுலுக்குள்ள ஆண்டவர் என்ன செய்தார்னா, இரவு நேரத்துல கர்த்தர் என்ன செய்தார்? அவருக்குள்ள பேச ஆரம்பித்தார். கனவுல வந்து, நீ ராயனுக்கு முன்பாக அவைய முடிவாய். அப்ப நீ ராயனுக்கு முன்பாக நீ நிற்பேன்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்யறாரு? அவருக்கு வாக்குத்தத்தம் பண்றார். ஒருத்தனும் உன் மேல கை போட முடியாது. நான் உன்னை காப்பாற்றுவேன். நீ ராஜாக்களுக்கு முன்பாக நீ என்னை குறித்து சொல்ல வேண்டும் சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறார்? பவுலுக்கு வாக்குத்தத்தம் பண்ணார். அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு உங்க எண்ணத்தை நீங்க சிறைப்படுத்தும் போது கர்த்தர் நீங்க செய்ய வேண்டியவைகளை, உங்களுக்கு நடக்கக்கூடிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு முன்னாகவே என்ன செய்வார்? அறிவித்து உங்களை உயிர்ப்பிக்கிற, ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல கர்த்தரா இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44வது வசனம். அப்ப இயேசு கிறிஸ்து சாத்தானை குறித்து என்ன சொல்றார்? பொய்யன் என்று சொல்றார். அவன் எப்போதும் நமக்கு விரோதமாக பொய்யான காரியங்களே நம்ம மனதில் போட்டு நம்மளை என்ன செய்வான்? குழப்பிக்கிட்டே இருப்பான். அப்ப நம்ம சாத்தானுடைய பொய்க்கு நம்ம ஒருபோது என்ன செய்யக்கூடாது? செவி சாய்க்க கூடாது. நம்ம சரியான சிந்தனை உள்ளவங்களா இருக்கணும். 2 கொரிந்தியர் 11:3 வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3வது வசனம். அப்ப நம்முடைய மனதை பொய்யினாலும் கெடுக்க நினைக்கிற அந்த சாத்தானை நம்ம எதிர்த்து செயல்படணும். 2 கொரிந்தியர் 11:3. ஆகையால் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றும் உண்மையின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன்றார். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்முடைய மனதை சாத்தானுடைய பொய்யினால கெடுக்கப்பட நம்ம விடக்கூடாது. அப்ப சாத்தான் கொண்டு வருகிற எந்த பொய்யும் நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்பக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம கர்த்தருடைய வார்த்தையின் மேல விசுவாசம் உள்ளவங்களா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப ஆதாம் ஏவாள் தவறி போக காரணம் என்ன? பாவத்துல விழுந்து போக காரணம் என்ன? இந்த வசனம் ஆதாரம். அப்ப சாத்தான் என்ன செஞ்சான்? ஏவாளுடைய இருதயத்தை பொய்யினால இயேசுவின் மேல இருக்கிற பற்றுதலை, விசுவாசத்தை கெடுத்துட்டான். அதனால அவருடைய மனசு எதிர் மேல போயிடுச்சு. சாத்தான் சொன்ன பொய் மேல போயிட்டு. இப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையின் மேல விசுவாசம் உள்ளவங்களா இருக்கணும். யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 17வது வசனம். 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். பாத்தீங்களா? அப்ப நம்ம ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, அவருடைய சத்தியத்தினாலே, வசனத்தினாலே நம்மை பரிசுத்தமாக்குகிறார். அப்ப நம்மை நம்பக்கூடிய, நம்ம விசுவாசத்தை தரக்கூடிய ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு ஆண்டவர் தருகிறவரா இருக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? சரியான சிந்தனை நமக்குள்ள வரணும்னா தினந்தோறும் இந்த வேத சத்தியங்களை வாசிங்க. இட் இஸ் ட்ரூ. வேத வசனம் எப்படிப்பட்டது? உண்மை உள்ளது, சத்தியம் உள்ளது, ஜீவன் உள்ளது. நீங்க இதை வாசிங்க. இதுக்கு மேற்பட்டது பொய். இதுக்கு விரோதமான காரியங்கள் பொய். உலகத்துல நிறைய கட்டுக்கதைகள் இருக்குது, ஏமாற்று காரணங்கள், மனுஷனுடைய கற்பனைகள் இருக்குது, ஏமாற்றுத்தனங்கள் இருக்குது.
இவைகளை நாம் நம்பாதபடிக்கு இந்த வேத வசனங்களை தினந்தோறும் படிக்க படிக்க வசனம் உங்களுக்குள்ள வரும்பொழுது பொய்யானவைகளை நீங்கள் என்ன செய்யலாம்? அடையாளம் கண்டு அவைகளை தூக்கி எறியலாம். அதனாலதான் சொல்றது, இந்த வேத வசனத்தை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவோ நீங்க வாசிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க இருதயம் மெய்யினால நிரம்பிடும், சத்தியத்தினால நிரம்பிடும். அப்போ பொய்யான காரியங்கள் சாத்தான் உங்க உள்ளத்துல விதைக்கும் போது ஒரு சந்தேகத்தையோ, ஒரு கவலையோ, ஒரு பயத்தையோ, அல்லது ஒரு தோல்வி பயத்தையோ, எதிர்கால குறித்த பயத்தையோ விதைக்கும் போது உடனே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும், இல்லை என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், அல்லேலூயா, என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு உதவி செய்வார், அவர் எனக்கு உதவி செய்ய வல்லவர் என்கிறத, என் தேவையை சந்திக்க வல்லவர் என்பதை நீங்க விசுவாசத்தினால சொல்ல முடியும். எத்தனை பேர் இந்த மாதிரி விசுவாச அறிக்கை செய்யறீங்க? டெய்லி விசுவாச அறிக்கை செய்யணும். ஆண்டவரே நீ என் வாழ்க்கைக்கு போதுமானவர் சொல்லணும். என் நெருக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை தருகிறவர், என் ஜெபத்தை நீ கேட்கிறீர், ஆண்டவரே என் பயத்தை என்னை விட்டு விலக்குகிறீர், என் கூடவே நீ இருக்கிறீர். இதெல்லாம் நீங்க சொல்லி பழகணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், உங்க இருதயத்தை சத்தியத்தினால நிரப்பணும். அப்பதான் சாத்தான் கொண்டு வருகிற பொய்யை நீங்க ஜெயிக்க முடியும். இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். சங்கீதம் 119 23வது 24வது வசனம். சங்கீதம் 119 23 24. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில எதிரிகளாலும் குடும்பத்தாரோடும் நண்பர்களாலும் அவன் துன்பத்தை அனுபவித்த போது கூட அவருடைய வார்த்தையை அவன் தியானித்து வந்ததுனால அவன் சமாதானத்தோடு கூட வாழ்ந்தான். வாசிங்க சங்கீதம் 119 23 24வது வசனம். பிரபுக்களும் எனக்கு விரோதமாக எழும்பினார்கள், பேசிக் கொள்கிறார்கள், உங்களுடைய பிரமாணங்களை நான் தியானிக்கிறேன். அப்போ அவனுக்கு விரோதமாக பிரபுக்களே எழும்பி பேசுறான். ஆனாலும் அவனை தைரியமா வச்சுக்கிறது எது? கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை. அடுத்த வார்த்தை சொல்லுது, வாசிக்க. அடுத்த வார்த்தை, உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் ஆலோசனை காரணமா இருக்குது. அப்ப ஏசப்பாவுடைய சாட்சி இந்த வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவர் எப்படியெல்லாம் ஜனங்களை காப்பாற்றினார், நோவாவை எப்படி காத்து நடத்தினார், தானியேலை எப்படி காத்து நடத்தினார், ஆபிரகாம் எப்படி வழி நடத்தி வந்தார், பாதுகாத்தார். இதெல்லாம் சாட்சிகள், மேகம் போன்ற திரளான சாட்சிகள். எபிரேயர் 12:1 வாசிக்கிறோம். சும்மா 1-2 சாட்சி ஆண்டவர் எழுதி வைக்கல. வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது? மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நமக்கு இருக்கும்போது பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்குகிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு கிறிஸ்துவை நோக்கி நாம் என்ன செய்யணும்? ஓடணும்னு சொல்றார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல ஆவிக்குரிய சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு தந்துகிறார். இது ஜீவனும் வல்லமையுள்ள வார்த்தை. இந்த வார்த்தையை நீ வாசிக்க வாசிக்க உனக்குள்ள ஒண்ணு நடக்கும். ஆண்டவர் உனக்குள்ள கிரியை செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், இந்த வார்த்தை ஒன்றைய வெறுமையாக அது திரும்பாது, ஒன்று வெறுமையா திரும்பாது, அது நான் என்னுடைய நோக்கத்தை அது நிறைவேற்றி முடிக்கும்னு சொல்றார் ஆண்டவர். என் வார்த்தையை நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போ ஏசப்பாவுடைய வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தை. நீங்க இதை படிக்க படிக்க தியானிக்க தியானிக்க உங்க வாழ்க்கையிலும் மாற்றம் உண்டாகும், உங்களை சுற்றிலும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். அடுத்த காரியத்தை பார்க்கிறோம், சரியான வாழ்க்கை வாழணும். 4ஆம் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டு இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளை செய்யுங்கள் சொல்றார். நீங்க இடத்துல கேட்டது கண்டது அவைகளை நீங்க என்ன செய்யும்? உங்க வாழ்க்கையில கை கொள்ளுங்க, அதை பின்பற்றுங்க. இந்த வேதத்தை வாசிக்கிறது மட்டுமல்ல, அதன்படி நாம் நடக்கணும். அல்லேலூயா. பட் இயேசு கிறிஸ்து உங்களை என்னை எதுக்காக ரட்சித்திருக்கிறார்? இதை படிக்கிறது மட்டுமல்ல, இதன்படி நடக்கவும் செய்யணும். அப்போ உங்க வாழ்க்கையில இதன்படி நடந்தாதான் சமாதானம் கிடைக்கும். இப்ப நான் ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் படித்து இதன்படி நான் நடக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன். அல்லேலூயா. அப்ப உங்களுடைய ஜெபம் என்னவா இருக்கணும்? இந்த வேதத்தை எடுத்து வாசிக்கிறதுக்கு முன்னாடி உங்க ஜெபம் என்னவா இருக்கணும்? ஆண்டவரே, நீர் எனக்கு கற்றுத் தருகிற வார்த்தையின்படி நான் நடக்க எனக்கு ஒப்பு கொடுக்குறேன். நீங்க வாசித்து முடித்துட்ட பிறகு நீங்க சொல்ல வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவரே, உங்களுடைய இந்த வசனத்தின்படி நான் வாழ என்ன தருகிறேன், என்ன அர்ப்பணிக்கிறேன் சொல்லி பாருங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை தருவார். பழகணும். நீங்க நீதியின் வசனத்துல பழகணும். நீதியின் வசனத்துல என்ன செய்யணும்? பழகணும். இப்ப நீங்க ஒரு கம்பெனில போய் சேர்றீங்க, அந்த கம்பெனில நிறைய ரூல்ஸ் இருக்கும். நீங்க அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்.
நீங்க அதில் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னா உங்களை கம்பெனி விட்டு தூக்கிடுவான். ஒரு தடவை 2 தடவை வார்ன் கொடுப்பான். நீங்க அந்த வார்னிங்கை நீங்க அலட்சியம் பண்ணிட்டு நீங்க உங்க இஷ்டம் போல நடந்தீங்கன்னா என்ன செய்வாங்க சொல்லுங்க? என்ன பண்ணுவாங்க? தூக்கிடுவான். அங்க போனோன்னு ஒரு ஒழுங்கு வச்சிருக்கிறோம். அந்த ஒழுங்கை நீங்க கற்றுக்கொள்ளணும். அந்த ஒழுங்கின்படி நடக்கணும். அது விளையாட்டா இருந்தாலும் சரி, நீங்க வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, குடும்பமா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு ஒழுங்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். சபையிலும் ஒரு ஒழுங்கு வச்சிருக்கிறார். அப்ப ஆண்டவர் இந்த வேத வசனம் நம்ம கொடுத்ததுக்கு எதுக்காக? நம்ம இந்த ஒழுங்கின்படி நடக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாருங்க? ஒழுங்கு வச்சிருக்கிறார். ஒரு டிசிப்ளின் வச்சிருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு ஒரு ஒழுங்கு வச்சிருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா இப்படிதான். இந்த வசனத்தின்படி தான் நம்ம நடக்கணும். இந்த வசனத்தின்படி நம்ம வாழணும்னு சொல்லி கர்த்தர் வச்சிருக்கார். யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 22வது வசனம். யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 22வது வசனம். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். யாக்கோபு என்ன சொல்றாரு பாருங்க. திருவசனத்தை இப்ப பாருங்க, பிரசங்கம் கேட்கறீங்க, நிறைய வார்த்தைகளை பிரசங்கமா கேட்கறீங்க, படிக்கிறீங்க, இதெல்லாம் நல்லது தான். நிறைய ஆவிக்குரிய புஸ்தகங்களை படிங்க, அதுல இருக்கிற நல்ல செய்திகள்லாம் படிங்க, நல்லது. ஆனா அவர் சொல்றாரு, கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, நீங்க என்ன செய்யணும்? அதன்படி செய்கிறவர்களா இருக்கணும், அதை பின்பற்றுவங்களா இருக்கணும், அதுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறவங்களா இருக்கணும், அர்ப்பணிக்கிறவங்களா இருக்கணும். இப்ப ஜெபம் முடிஞ்ச இந்த பிரசங்கம் முடிஞ்ச உடனே உங்களை ஒப்பு கொடுக்கணும். இயேசுவே, இந்த 3 காரியத்தை நான் செய்வேன்ப்பா, சரியான ஜெபம் பண்ணுவேன், என் வாழ்க்கையில ஒப்பு கொடுக்கணும். நான் சரியான ஜெபம் பண்ணுவேன், இனிமே நான் கவலைப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் என் விண்ணப்பங்களை உமக்கு நான் தெரியப்படுத்துவேன் சொல்லி பாருங்க. அதான் அர்ப்பணிப்பு. அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க இதை ஃபாலோ பண்ணணும். 2வது காரியம் என்ன சொல்லி கொடுத்தாரு ஆண்டவர்? சரியான சிந்தனை நமக்குள்ள வேணும். ஆண்டவரே, நான் நல்ல ஆவிக்குரிய சிந்தனைகளை எனக்குள்ள தாரும், நல்ல சிந்தனைகளை தாரும். பொய்யான காரியங்களை பிசாசு விதைக்கும் போது, அல்லது சந்தேகம், பயம், கவலை வரும்போது, நான் அவைகளை மேற்கொண்டு உம்முடைய வாக்கு தத்தங்களை விசுவாசித்து நான் தினந்தோறும் உம்முடைய வார்த்தையை தியானிக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கேட்டு பாருங்க, இப்படி அர்ப்பணித்து சொல்லுங்க. சும்மா பிரசங்கம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு போறதில்ல, அர்ப்பணிக்கணும். கேட்கிற பிரசங்கத்துக்கு நான் அப்படி செய்வேன்னு சொல்லணும். 3வது காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, சரியான வாழ்க்கை வாழ்வு. ஆண்டவரே, நீங்க நான் எத்தனை பிரசங்கத்தை கேட்டாலும், உங்களுடைய சத்தியத்தை நான் எவ்வளவு கற்றுக்கொண்டாலும், நான் அதன்படி வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுவேன். இதன்படி வாழ்வேன் ஆண்டவரே, அந்த ஒழுங்குக்குள்ள நான் வருவேன் அப்படின்னு சொல்லும் போது தான் கர்த்தர் நமக்கு என்ன தருகிறார்? சமாதானத்தை தருகிறார். சமாதானத்தை தருகிறார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிப்போம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். இவ்விதமாக விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய், பாத்தீங்களா, தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்துல நமக்கு சமாதானத்தை தரார். எப்படி? விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய சமாதானம் நம்முடைய இருதயங்கள்ல ஆளுகை செய்து, சிந்தனைகளில ஆளுகை செய்கிறது. அப்ப அவர் சமாதானத்தின் தேவனா இருக்கிறார். இயேசு எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? சமாதானத்தின் தேவன். யெகோவா ஷாலோம். சொல்லுங்க, யெகோவா ஷாலோம், சமாதானத்தின் தேவன். அடுத்து இன்னொரு இடத்துல சொல்லப்படுது, சமாதான பிரபு. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9:6 வாசிக்கிறோம். அவர் சமாதான பிரபு எனப்படுவார், பிரின்ஸ் ஆஃப் பீஸ். அப்ப இயேசு சமாதானத்தை தருகிற ஒரு ஆண்டவர். யோவான் சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொல்றார், இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். அல்லேலூயா. இயேசுவின் சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானம்? சொல்லுங்க. புயலின் நடுவே அமைதியா படுத்து தூங்கிட்டு இருந்தார். எப்படி இயேசுடைய சமாதானம் எப்படிப்பட்டது? புயலின் நடுவில் பின்னணியத்துல தலையணை வச்சு தூங்கிட்டு இருந்தார். அதுதான் அவருடைய சமாதானம். அவருக்கு தெரியும், இந்த புயல்னால என் உயிரை ஒன்றும் செய்ய முடியாது, இந்த புயல் என் உயிரை என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாதுன்றத கர்த்தர் அறிஞ்சிருந்தார். அப்ப இயேசு உடனே எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டி அமைதிப்படுத்தினார். அல்லேலூயா. சொல்லுங்க, அந்த ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில இருக்கிறார். நம்ம வாழ்க்கை படகுல யார் இருக்காருங்க? காற்றையும் கடலையும் அதட்டினவர், அமைதிப்படுத்தின ஆண்டவர், சமாதானத்தை கொடுத்த ஆண்டவர். இறையாதே அமைதியாயிருன்னு சொன்னார். அப்ப உங்க வாழ்க்கையிலும் எழுப்புகிற புயல் போன்ற பிரச்சனைகள், சோதனைகள், கடுமையான சூழ்நிலைக்கு உங்க வாழ்க்கையில எழும்பும் போது கர்த்தர் இறையாதே அமைதியாயிரு என்று சொல்லுகிற ஒரு ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார்.
அமைதிப்படுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். காற்றையும் கடலையும் அதட்டினவர் மட்டுமில்ல, அலை கடல் மேல நடந்து வந்த ஆண்டவர். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகள், அந்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய சமாதானம் கடுமையான சூழ்நிலை மத்தியிலும் அமைதியான ஒரு சமாதானம். அதை தான் கர்த்தர் நமக்கு தரன்றார். இன்றைக்கு நம்ம ஜெபம் பண்ணுவோம், கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, உமக்கு சோத்திரம் சோத்திரம். கடைசியா ஒரே ஒரு வசனம், பிலிப்பியருக்கு எழுதின 4வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். 9வது வசனம். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளை செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் இயேசப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தரை துதிப்போம். ஆண்டவர் நம்முடைய யெகோவா ஷாலோம், அவர் சமாதானத்தை தருகிற ஒரு நல்ல கர்த்தராக இருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளையை, நீங்கள் சந்திக்கிற எந்த சூழ்நிலையிலும் உங்க மனது படபடக்க பயப்படாமல், கலங்காமல், குழம்பாமல், கவலைப்படாமல் நீங்கள் அமைதியாக இருந்து கர்த்தரை நோக்கி உங்களுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் நீங்க அவருக்கு தெரிய பண்ணுங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே.